ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சாப்பாடு டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, சாமி கும்பிட்டு ஆயிடுச்சு காலையிலேயே. சரி, கொஞ்சம் சொயா உருண்டை செய்யலான்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். பாருங்கள், பருப்பு சும்மா கொஞ்சம் பருப்பு மட்டும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், கடலைப்பருப்பு ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கேன்னா இதில் ஏலக்காய் கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு? ஏலக்காய் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் சோடா மாவு போட்டுக்கேன். இவ்வளோண்டு ஒரு ரவை போட்டுக்கோங்க, பம்பாய் ரவை கொஞ்சம், ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா மாவு பாருங்கள், மைதா மாவு கொஞ்சமாக தான் செய்ய போனேன், அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம், அதே மாதிரி ஒரு ஸ்பூன். ரவை எவ்வளோ போட்டோமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இதை இப்போ கலந்துடலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்படி கலக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இப்படியே கலக்கிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிச்சி இதை போட்டு எடுத்து போடும்போது கொஞ்சம் இதாகாமல் உருண்டையாக அப்படியே நல்லா வரும். அதுக்காக இந்த பதத்துக்கு கலக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நான் அதுக்குள்ளே கடலைப்பருப்பும் வெல்லமும் கலக்கிட்டு வந்துடுவேன். நான் சும்மா ஒரு 100 கிராம் பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருந்தால் மிக்சியில் போடுங்க. மிக்சியில் போட்டு ஆட்டினோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். வெல்லமும் போட்டு ஆட்டுறோம் இல்லையா, அதனால நம்ம இப்படியே போட்டு கலந்தோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பழக்கமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரே விசில் தான் விட்டேன். கடலைப்பருப்பு நிறைய விடலை, 2-3 விசில் எல்லாம் விடலை. ஒரே விசில் மட்டும் விட்டு அப்படியே எடுத்து நான் கரண்டிலே கரைக்கிறேன். மிக்சியில் போட்டெல்லாம் ஆட்டலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். ஒரு 15 உருண்டை மட்டும் செய்கிறேன். எங்களுக்கு போதுன்றதுக்காக நான் கொஞ்சமாக செய்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க திங்ஸ் எல்லாம், சரியா? பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இது உருண்டை உடையாமல் கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும், சரிங்களா? இருங்க, இப்போ போட்டுடலாம். எண்ணெய் காயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் போட்டுட்டேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு 3-4, நான் 15 உருண்டை தானே பிடிச்சிருந்தேன், அவ்வளோதான் எங்களுக்கு போதும். பாருங்கள், நான் அப்படி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டிருக்கேன். வெந்துட்டுருக்கு. அதை எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். நீங்கள் இந்த புது வருஷத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன சாப்பிட்றத விட்றதா, இல்லை வேறு எங்கேயா போகிறது, ஒருத்தர்கிட்ட பேசுகிறத விடணும், இல்லை இந்த வருஷத்துலேருந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசணும், இதை நம்ம இந்த வருஷத்துலேருந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் என்ன யோசிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புது வருஷத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நம்ம நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள கடவுள் பார்த்துக்குவார். எல்லாத்துக்கும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது, இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம யாருக்கும் கெட்டவங்களாவோ கெட்டது பண்ணுறவங்களாவோ நம்ம இருக்க வேண்டாம், சரிங்களா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? உங்களோட அனுபவம் என்னான்னு சொல்லுங்கள். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு, எடுத்துடுறேன். இது உடையாமல் எடுக்கிறது தான் பெரிய டாஸ்கே நம்மளுக்கு. உடைச்சிட்டுன்னு இருக்கவங்க எல்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளே போயிடும், அது ஒரு மாதிரி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியாக போச்சு. 15 உருண்டை போட்டாச்சு. இது அப்பயும் இன்னும் கொஞ்சம் மாவு மிச்சம் ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மிச்சம் ஆகிட்டா என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சுகர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் போட்டு கலக்கி அப்படியே இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே போண்டா மாதிரி போட்டுருங்க, தித்திப்பு போண்டா மாதிரி போட்டுருங்க. அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னாக்கா அப்படியே ஒரு தோசை மாதிரி ஊற்றிடுங்க, நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் வெல்லமும் இருக்குது, வெல்லமும் பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கு இல்லையா, அப்படியே தோசை மாதிரி ஊற்றிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முடிஞ்சிருச்சு. சொயா உருண்டை எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது பழைய டிஷ்ஷு தான், ஒன்றும் புதுசு கிடையாது. இருந்தாலும் நீங்களும் புதுசாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்குறீங்களா? எப்படி வந்திருக்கோம்? சூடாக இருக்குது, அதனால் பிக்க முடியல. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.